ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பொதுவாகவே கொள்ளு இந்த வெயில் காலத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் கொள்ளை கஞ்சியாக செஞ்சு குடிச்சிருப்பீங்க, துவையலாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, சுண்டலாக சாப்பிட்ருப்பீங்க, இல்லைன்னா சத்து மாவில் போட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கொள்ளை குருமா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப ரேர் தான் சாப்பிட்ருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் கொள்ளில் குருமா செஞ்சு காட்ட போகிறேன். எப்படின்னு பார்ப்போமா? வாங்க வீடியோ போகலாம். நான் சொன்ன மாதிரியே முன்னாடி நாளே கொள்ளு ஊற போட்டு அதை முளை கட்டி வச்சிடணும். இது நான் குக்கரில் ஆல்ரெடி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம் வாங்க. தேங்காய் அரை மூடி, வெங்காயம் 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை அந்த கடாயிலே போட்டுடணும். பாருங்கள், அதை போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், அதையும் போடணும். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தக்காளி, இஞ்சி பூண்டு, ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கல அந்த தக்காளியை போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இது எல்லாத்தையும் கூட அந்த அரை முடி நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ஆறிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதே குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரியே இப்போது காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும் சொல்லிவிட்டு. கருவேப்பிலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, இதை 3ஐயும் போட்டு அந்த குக்கர்லேயே நல்லா வதக்கிட்ட பிறகு, ஆப்ஷனல் தான் நான் சொல்கிறேன், நான் 2 உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் எடுத்துக்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அதை கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதையும் நான் இப்போ போட்டு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொள்ளில் இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டதுனால இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டு வதக்கணும். வதக்கிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, மிளகாத்தூள், ஏன்னா நம்ம ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது நம்ம காரத்துக்கு ஏற்ற இது தான், உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவே போதும்னா இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம கொள்ளில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நான் கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதனால் அந்த தண்ணியை மட்டும் அந்த குக்கரில் போட்டு
ஊற்றி நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் அந்த வெங்காயம் பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் வேகிற அளவுக்கு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் ஒரே விசிலில் வெந்துட்டு இருக்கும். வெந்துட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற கொள்ளு இருக்குது பாருங்கள். வேக வச்சுட்டு கொள்ளு அதோட தண்ணி அதை எடுத்து அப்படியே நம்ம இந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், பண்ணிட்ட பிறகு நல்லா ஒரு 2 கொதி வந்துட்ட பிறகு அப்படியே எல்லாமே கொள்ளு எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த குழம்போட ஸ்மெல்லு பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணால் அவ்வளோதான், சுவையான கொள்ளு குருமா தயாராகிடும். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, பாய்.